நேராக போகணும். திருப்பினா இருக்கு. இன்றைக்கி ரைட்டில் போட்டுருக்கோம். எக்ஸட் யூஸ் பண்ணி ஓடி டக்குனு ஓடிடலாம். நமக்கு ஸ்பேஸ் இருக்குது, மிதிச்சா ஓடிடலாம். தேடிக்கெட் போட்டுருக்கணும். இப்போ தான் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணணும். வண்டி மண்ணில் ஓட்டக்கூடாது, ரோட்டில் ஓட்டணும். நாளைக்கு ஒரு 3000 மட்டும் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்ஃபார்ம் பண்ணிடு வீட்டில். அவர் விட்டுற அவர் போட்டு இங்கே ரிலாக்ஸ் ஆகிடும். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் அப்படியே ரிலாக்ஸ் ஆகி மெயில்டாக தான் பிரேக் பிடிக்கும். அப்படியே செகண்ட் கியர் போட்டுக்கலாம். அப்படி போகலாம். இப்படி நேரம் போகும். காலை எடுத்து எக்ஸைட் யூஸ் பண்ணால் போகும். காலை எடுத்துட்டு மெயின்டைன் பண்ணினா போகும். வண்டி போச்சுதான். TN40 இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருக்கணும். கீர் என்ன பண்ணியிருக்கணும்? பண்ண மாட்டேங்குது. இப்போ வரைக்கும் பண்ணும். இந்த ரோட்டில் நம்ம ரோட்டில் அப்படியே கீழே இறக்கிக்கலாம். ஃபுல்லாக தான் பிடிக்கணுமா? போகலாம். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்.
கிளச் வந்து காலை எடுத்துமான்னு தெரியாமல் எக்ஸேட்டரை மிதிக்கக்கூடாது. போகலாம். இவ்வளோ 7 நாள் ஆச்சா? புரியல. 7 இல்லாட்டி 6 கரெக்டாக தெரியும். ட்ரைவிங் கிளாஸ் நீ தானே வர? வேறு யாரும் வரல? ஃபுல்லாக கிளச்சு பிடிக்கணும் இருந்தா. எத்தனை தடவை பிடிச்சாலும் ஃபுல்லாக தான் பிடிக்கணும். மறுபடியும் வண்டி மூவ் பண்ணும்போது தான் ரிலீஸ் பண்ணு. நான் நீ அங்கேருந்து பிடிப்பேன் வைக்கிற, எப்போ பிடிச்சாலும் ஆஃப் கிளச் பிடிக்கிற. அது என்ன பழக்கம்? என் கால் எட்ட மாட்டேங்குதா? இப்போ கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். அவர் ஹார்ன் அடிச்சாரா? நம்மளும் என்ன நான் வரணுங்கன்னு சொல்லணும்ல. ஃபஸ்ட்டு கிரிக்கி போட்டு போகலாம். செகண்ட் கியர் போட்டுக்கணும் அப்படின்னா மைண்ட் எங்கே இருந்தா இருக்கு? எவ்வளோ 7 நாள் ஆச்சு சரியா? பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ்டாக இருக்கணுமே வெளியே டவுன் ஆகக்கூடாது. திருப்பலாம் இருந்தா திருப்பலாமா அந்த சீன்லாம் இல்லைங்க. போகலாம். இவ்வளோ தூரம் எக்ஸைட் மிதிச்சுமே தேடிக்கு இது போட்டிருக்கலாமா? புரியல. அப்படி எக்ஸைட் மிதிச்சியே ரேஸான சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு, உனக்கு கேட்கலையா? நீ எக்ஸைட் மிதிச்சிருக்கக்கூடாது. ஸ்பீடு கம்மியாக போகணும்னு நினச்சின்னா எக்ஸைட் மிதிச்சிருக்கக்கூடாது. புளி விட்டு வெளியே போயிடலாம். வண்டி உள்ள ஹார்ன் அடிச்சிருக்கேன். என்ன பண்ணுன்னு தெரியுமா? டக்குன்னு எடுத்து ஏன் இவ்வளோ மெதுவாக தான் எடுத்துருக்கோம். வண்டி ஆஃப் ஆகி 1/2 மணி நேரம் ஆச்சு. போகலாம். டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணி டக்குன்னு செகண்ட் போட்டு ஓடிடணும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டு வண்டி நம்ம ரோட்டில் தான் போகணும். அவர் ஆரண்டிக்கு காலைல வாங்காத பிளாக் திருப்பி மட்டும் ஃபஸ்ட்டு கீழ் போட்டு போகலாம். நமக்கு வழி விட்டார் அவர். போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணும். செகண்ட் கியர்
ஃபுல்லாக கிளச், லைட்டாக பிரேக், பம்ப் பண்ணால் ஓடிட்டு தங்க. நாளைக்கு வருவீங்களா? எப்போ வருவீங்க? நாளைக்கு வருவாங்க. இந்த டோர் சாத்திட்டு எந்த சைடாக இருக்குங்க? டோர் திறந்து இழுத்துடுது. இண்டிகேட்டரா? சொல்லுங்க. நாளைக்கு நான் ஜோசிக்காரை கூப்பிட்டுவேன். ஏன் எந்த கீழுக்கும் தெரில இல்லை. பிரேக்கை விட்டிங்கன்னா போகுமா? போயிடுச்சா? பிரேக்கை பிடிச்சிக்கிட்டே போக மாட்டேங்குது எப்படி போகும்? டக்குன்னு எக்ஸைட்டை யூஸ் பண்ணி டக்குன்னு செகண்ட் கீர் போடணுமா போடக்கூடாதா? அப்படிருந்தா போடுங்க. இருந்தா எல்லோரும் வரிசையில் போகணும். நம்ம எப்படி போகணும்? நம்ம மட்டும் தனியாக போனால் நம்ம என்ன சொல்லுவாங்க? இருந்தா ரைட் போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணி எயிட்டியம் போகலாம். ஃபுல்லாக போகலாம். நாலாவது கீர் போட்டுருக்கணும். அப்படிங்களா? ஏன் வருதா? தூக்கம் வருதா? இப்போ தூண்டணும்ல, அந்த வேலை செஞ்சுருக்கணும்ல. நான் அந்த கேள்வி கேட்டால் அந்த வேலை செய்வீங்களா? அந்த வேலை நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக செய்யணும் சாமி. உங்களுக்கு தான் சிம்டம் எடுத்து நீங்களும் அந்த வேலையை செய்யணும். குழப்பு தான். ரிலாக்ஸாக சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நேற்றே கேட்டுக்கலாமா? கீழ் போடுறது குழப்பம் தான், எப்போ போகணும்னு கேட்டு இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுருக்கணும். நம்ம லெஃப்ட்டு போகணும். இங்கேருந்து லெஃப்ட்டு வரணும். வண்டி ஸ்பீட் டவுன் ஆகுதான். 20க்குள்ளே வருதான்னு பாரு. செகண்ட் கீர் போடுங்க. பிரேக்கை விட்டுருங்க. தேவைப்பட்டால் பிரேக் பிடிச்சிக்கலாம். சரிங்களா? 20க்குள்ளே தானே ஸ்பீடு இருக்குது. இப்போ எத்தனை கிலோ இருக்குன்னு தெரிஞ்சுதா? 20க்குள்ளே இருந்தால் செகண்டில் இருக்கணும். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். 20க்குள்ளே இருந்தால் எத்தனை கிலோ இருக்கணும்? ரைட். இப்போ ஸ்பீடு எவ்வளோ இருக்குது? 30 கீர் போடுங்க. போகலாம். ஸ்பீடு இப்போ எவ்வளோ வருது? 4th கீர் போடுங்க. போகலாம். கான்செப்ட் புரியுதா? நீ கேட்ட கேள்வி கேன்சர் வந்துடுச்சா? ரைட். ஃபஸ்ட்டில் இருந்து 20 வரதுக்குள்ளே செகண்ட் கீரில் இருக்கணும். 20 தாண்டி 30 டச் ஆகிறதுக்குள்ளே 3rd கீர் போட்டுடணும். 40 டச் ஆகிறதுக்குள்ளேயே, பட் 40 டச் ஆகணும். 38 39 போகும்போது 4th கீர் போட்டணும். 50 தாண்டினவனுக்குள்ளே தாண்டினாலே சரி. 50 டச் ஆனாலும் ஓகே, தாண்டினாலும் சரி. 50 கீர் போட்டணும். ஓகே. நேராக போய் அந்த பேக்கரி வழியே உள்ளே போயிடலாம். சரியா? ஓகே. ஸ்பீட் டவுன் ஆனால் என்ன பண்ணியிருக்கோம்? அப்படின்னா பட் நம்ம பண்ணலை. எப்படின்னா போகலாம்.
நான் அந்த கேள்வி கேட்கக்கூடாது இருந்தா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேலையை செஞ்சிடணும். ஓகே, நான் அந்த கேள்வி கேட்க நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. சரியா? இல்லை இங்கே ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் இல்லை 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 பிரேக்கு விட்டிங்கன்னா வண்டி அவ்வளோ தூரம் போகும். கிளச்சை ஃபுல்லாகவே பிடிச்சிருக்கு போகுதா? வண்டி பிரேக் அப்ளை பண்ணலாமா? வண்டி கீர் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த கேள்வி நான் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? போகலாம். தம்பி இந்த பிள்ளைக்கு அந்த ஜூஸ் கொடுறா. அதனால் என்ன கொஞ்சம் அதான் சரி ஜாலியாக ஓட்டுங்க. காலேஜ் தான் அவர் சொன்னாங்க. அது அங்கே வீட்டுக்கு போய் ரெடியாகி போய்க்கலாம். பட் காருக்குள்ளே உட்காந்துருப்போ காரில் என்ன வேலை செய்யுமோ அது செஞ்சுக்கலாம். ஓகே, அதெல்லாம் மெயின்லேயே சொல்லக்கூடாது. இங்கே ஜாலியாக வந்தோமா, ஆஹா இன்றைக்கி நம்ம கார் ஓட்டுறோண்டா அப்படின்னு மெயின்ல ஜாலியாக ஓட்டணும். ஓகே, இன்றைக்கி மட்டும் வர சொல்லிட்டாங்களா இல்லை டெய்லி வர சொல்லிட்டாங்களா? சரி, எனக்கு இஷ்யூ இல்லை. நீ இந்த டைம் கேட்டீங்கன்னா நான் உனக்கு சீக்கிரம் வைக்கிறேன். நான் எனக்கு இதுக்கு முன்னாடி நான் உன்னை பிக்கப் பண்ணாலும் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஒரு 7:45 7 அந்த மாதிரி பிக்கப் பண்ணாலும் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே, எந்த காலேஜ் சொன்னீங்க? கருமத்தாம்பட்டி. ஓகே, பஸ் வந்துடுமா? பஸ் எத்தனை மணிக்கணும்? காலேஜ் டைமிங்கு? பட் இப்போ டைம் 8:30 ஆயிடுச்சு. ஓகே ஓகே, நைனா நீ 6:30 7 o'clock பஸ் ஏறணுமே. ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கா? இண்டிகேட் ரைட்டில் போட்டணும். இல்லை பட் ஸ்பீட் டவுன் ஆனால் கீர் என்ன பண்ணணும்? போகலாம் 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 போகலாம். நம்ம ரோடு ஹெட்செட் யூஸ் பண்ணால் ஹார்ன் அடிச்சிருக்கோமா? தேர்ட் கீர் போகலாம். அது எந்த கீரில் வந்தோன்றது மறக்கக்கூடாது சார் நீ. ஓகே, ஹார்ன் அடிச்சிருக்கு. ஸ்பீட் டவுன் ஆனால் பண்ண மாட்டேங்கிறீங்க. போகலாம் போகலாம் போகலாம், பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஹெட்செட் யூஸ் பண்ணி ஓடிங்க. தண்ணி அதை பொண்ணு கீழே இருக்கிற தண்ணி கூட முப்போம். தேடி போட்டுக்கணும். நாளைக்கு நான் இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் மண்டையை உடச்சி போடுவோம் நீ. நான் சரியா? ஸ்பீட் டவுன் ஆனால் லட்சம் மெயின்டைன் பண்ணால் போகும். போகுதா? ஹெட்செட் யூஸ் பண்ணினா அவனை வந்து ஹெட்செட்டை யூஸ் பண்ணால் நான் வரும். இந்த இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்கலாம். ஹெட்செட் யூஸ் பண்ணால் போதும். ஃபுல்லாக கிளச்சு. நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் பிரேக். ஓகே,